Good morning. Welcome to Market Today by ECTRA. Arulrajhan. Today is 18th September 2023. எல்லா நேயர்களுக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்னையோட ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் அப்படி பார்க்கும்போது டவ் ஜோன்ஸ் அப்படின்றது முடிஞ்சது வந்து டவ் ஜோன்ஸ் அமெரிக்க சந்தையில் வந்து டவ் ஜோன்ஸ் மட்டும் ஓரளவுக்கு தாக்கு பிடித்து கொண்டிருந்தாலும் கூட S&P 500 நாஸ்டாக் எல்லாமே மிக வலிமையான இறக்கத்தில் இருந்தது பார்க்குறோம். அதாவது மோர் தென் 1%, 1.22 S&P 500 நாஸ்டாக் 1.56 அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இது ஒரு ஒரு இது வரைக்கும் ஏற்றத்துக்கு ஒரு பெரிய தடையை போட்டிருக்கதாக நம்ம பார்க்குறோம். அடுத்து ஆசிய சந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது நிக்காய் மட்டும் மேல் நோக்கி கொஞ்சம் ஏறி இருக்கிறது பார்க்குறோம். மற்றதெல்லாம் இப்போது இறங்கி வியாபாரமாகி வருகிறது. நம்மளுடைய நிஃப்டி வந்து கிஃப்ட் நிஃப்டியில பார்க்கும்போது அது ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான் எடுத்துக்கணும். நம்மளுடைய க்ளோசிங்கும் இப்போ அது வியாபாரமாகக்கூடியதான் நம்ம பார்க்கணும். இம்ப்ளாய்டு கேப் டவுன் ஓப்பனிங் அப்படின்னு எடுத்துக்க வேண்டியிருக்கு. அதனால இது முக்கியமான ஒரு தினமாகவும் நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஒரு உச்சத்தில் இது ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருக்குமா அப்படின்றது. நிஃப்டியோட ரேஞ்ச் அப்படின்றது நம்ம கீழே 19,700 மேலே வந்து 20,550 ஒரு ப்ராட் ரேஞ்சை தான் வச்சிருக்கோம். அப்போ இதை நேரோ டவுன் பண்ணுவோம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா. நிஃப்டி பேங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா 44,800 அந்த மேலே உச்சம் அப்படின்றது உடைக்கப்படுமா அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கும் இல்லை வென்ஸ்டேவோ உடைக்குதான்னு பார்க்கலாம். பட் ஸ்டில் 46,500 இப்போதைக்கு க்ளோசிங் பேசிஸில் தாண்டுதான்னு பார்க்கலாம். மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் பார்க்கும்போது யூஎஸோட 10-year பாண்ட் ஈல்டு அதுவும் கூடிக்கிட்டே இருக்கிறது நம்ம பார்க்குறோம். 4.32%. டாலர் இண்டெக்ஸும் 105க்கு மேலேயே தொடர்ந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. 105.25. பிரண்ட் க்ரூட் வலிமையான ஒரு ஏற்றம் இல்லையா? சில வாரங்களுக்கு முன்பாக 74 per டாலர் இருந்தது, 94 per டாலர் ஆயிடுச்சு. கோல்டு பெரிய மாற்றம் இல்லாமல் ஒரு $10-15 மேலே கீழே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ 1928 per ounce. USD INR எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 83.04. எஃப்ஐஸ் வந்து தொடர்ந்து பையஸாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பட் பெரிய பையிங் இல்லை. 164 crores கேஷ் மார்க்கெட்ல. டிஐஸ் வந்து தொடர்ந்து வலிமையாக தான் வாங்கிட்டு வராங்க 1938 கோடிக்கு. ஆனாலும் எஃப்ஐஸ் வந்து டெரிவேட்டிவ் செக்மெண்ட்ல அவங்க பயிராக இருந்ததுனால தான் இது வந்து ஒரு கணிசமான ஒரு ஏற்றத்தை நம்ம பார்க்க முடிஞ்சது. ஆனாலும் இன்னைக்கு அது முக்கியமான தினம், டேர்னிங் பாயிண்ட் தினமா நம்ம பார்க்கலாம். டெக்னிக்கலி என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். லைவ் மார்க்கெட் அனாலிசிஸ் நம்ம மண்டே டு ஃப்ரைடே எவ்ரிடே 11 AM 499 per week அப்படின்னு வச்சு பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருமே சாதகமான ஒரு சூழல் இருக்கிறாங்க. கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்னு பார்க்கும்போது மீண்டும் ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டில் ஃபார்மேஷன். முந்தின நாளும் இல்லையா, ஃப்ரைடேவும் ஒரு ஸ்பின்னிங் டாப், இன்னைக்கும் ஃப்ரைடே தேர்ஸ்டே எல்லாமே ஒரு ஸ்பின்னிங் டாப் தான். இன்னைக்கு ஒரு கேப் டவுன்ல இருக்கு. ஸோ வெள்ளிக்கிழமையோட ஹையை தாண்டாத வரைக்கும் அது வந்து சைட்வேலையோ இல்லை கீழ் நோக்கியோ இறங்கலாம் அப்படின்னு தான் ஒரு வியூவை வச்சு பார்க்குறோம். 20,000 அப்படின்றது ஒரு சப்போர்ட் லெவல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸையும் வீடியோ கீழே போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.